இதுல வர காசு வச்சு பணக்காராயி இல்ல காசை வச்சு அப்புறம் அப்பாவோட கொஞ்சம் காசு உங்க காசு எல்லாம் போட்டு அப்புறம் லோன் வாங்குனது லோன் தான் பெருசா வாங்கணும் அப்படியா அம்மா எவ்வளவு வாங்கிருப்பீங்க லோன் அதெல்லாம் 60 லட்சம் இருக்குது எங்களுது இன்னும் கிடக்குதுங்களா வெளிவாட கடை பெங்களூர் லோனு அப்படியே நிக்குது வட்டி மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது வெளிவாட கடைன்னு ஒரு மாசம் பாதி கட்டிருக்கு அரை மாசம் கட்டினு அரை மாசம் அப்படியே இருக்குது அவங்க யூடியூப்ல வருமானம் அவங்க அக்கா என் சேனல்ல பாத்துருக்கீங்களா என் சேனல் பாத்துருக்கீங்களா மாசத்துக்கு ஒரு வீடியோ கூட நான் போட மாட்டேன் பேருக்குன்னு வச்சிருக்கேன் சேனல்ல அம்மா கைப்புக்கு தான் எங்களுக்கு மெயின் என்னோட சேனல்ல அதிசயமா மாசத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன் அதுல என்ன வந்துரும் அதெல்லாம் பெருசா சும்மா பேருக்கு வச்சிருக்காங்க உங்க சேனல்ல போடுற அளவு கூட எங்க சேனல்ல வீடியோ இருக்கு என் சேனல்டப்பா பிஹைண்ட் ரூட்ஸ் நான் உங்க சேனல்ல சொல்றேன் அக்கா சோஃபி கேஃபி எந்த கேஃபியும் இல்லப்பா என் சேனல் ஏதோ தெரியாம ஆரம்பிச்சு வச்சிருக்கேன் சோ பிஹைண்ட் ரூட்ஸ் சொல்லலாம் நீங்க அந்த மாதிரி பட் இப்போ இருந்தாலும் அந்த தனித்தனியா இன்கம் வருது வந்து எப்படி சொல்றது நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் மாதிரி தானே அது தனித்தனியா நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அது சர்வைவ் பண்ண முடியுதா ஏன்னா இன்னைக்கு வந்து யூடியூப் நிறைய டவுன் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன் நிறைய பேர் என்ன பண்றாங்க யூடியூப் பண்ணும்போது சைடுல ஒரு பிசினஸ் பண்ணிடுறாங்க ஒரு சேஃப் பண்றதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் எல்லாம் இருக்கா அம்மா கைப்பக்கம் சேனல் ரொம்ப வருஷமா பிளான் பண்றோம் ஆனா அடுத்த ஸ்டெப் எடுத்து போக முடியல ஆளாளுக்கு கமிட்மெண்ட்ங்கிறதுனால அதெல்லாம் ஃபுல்லா போக முடியலங்கா அப்புறம் மாமியா கொடுத்துன்னு சொல்லுவீங்க அப்புறம் மாமியா கொடுமைங்க எதுக்கு வாய்க்கு ஒரு பிளாஸ்டர் போட்டு வேலை முடிஞ்சது மாமியால் வாய்க்கு பிளாஸ்டர் வேலையே முடிஞ்சது அப்போ நீலவேணி அவர்களே மாமியார் கொடுமை இருக்கா மாமியார் கொடுமை இல்ல இல்லாதது நீங்க சொல்றீங்களா மாமியார் கொடுமை அதான் பாருங்க எங்க பையன் பேர் வந்து 4 பேரு இப்ப பசங்க 2 பேர் யாரும் கேட்க மாட்டாங்க சரி நான் உங்களை கேக்குறேன் ஓப்பனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சரியா அடிச்சுக்கோங்க இப்போ நான் ஓப்பனா ஜாலியா கேக்குறேன் நடுவுல வந்து மருமகளோட vlogs போட்டிங்க டை போட்டிங்க அது போட்டிங்க இது போட்டிங்க நம்ம போட்டிங்க ஏன் அந்த வீடியோல இப்ப வரல சொல்லுங்க அந்த வீடியோ அப்படியே தான் இருக்குது அது இருக்கு ஆனா இப்போ மருமகளோட 2 மருமகளோட வீடியோஸ் வர மாட்டேங்குது கஷ்டமா இருக்கு அழகான ஒரு குட்டி பாப்பா வந்திருக்கா அதே எங்க பெரிய மருமக வர முடியாது எங்க சின்ன மருமக வேலைக்கு போறா டீச்சரா போறா அப்படியே காலை 7:30 மேல சைடுலாம் ஒரே பதில் என்ன தெரியுமா ஒரு vlog நீங்க ஒண்ணா போட்டீங்கன்னா எல்லாரும் வாய சரி போடலாம் கண்டிப்பா வரும் பெரிய விஷயம் போடலாம் அக்கா அந்த ஒரே கேள்வியே தான் வேற வேற மாடுலேஷன்ல கேக்குறாங்க எங்க தங்க பாப்பா வந்து நாங்க போட்றீங்களா எங்க தங்க குட்டிமா வந்ததுல நான் போட்டுருவோம் சூப்பர் எனக்கு இந்த குழந்தை முகம் குழந்தை மாதிரி நான் தான் இருக்கிறேன் மேலது மட்டும் தான் டராரா இருக்கிறேன் அது நான் டரான்னு நினைச்சுக்காது நான் ஒரு டம்மி தான் ஜாலியா இருப்பேன் அப்படி யாரும் டரான்னு நினைச்சுக்காதீங்க மாமியா கொடுமை கிடையாது ஜாலியா இருங்க நானே நம்ப மாட்டேன் லைட்டா உங்க முகம் டரரா தான் இருக்கு எப்பயுமே இப்படிதானே இருப்பாங்க பியா நீங்க பாக்குறீங்க அக்கா நம்ம வீடியோ பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும் அம்மாவோட கேரக்டர் எப்படி கேரக்டர் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பசங்க கேக்கலாம் எப்படிப்பட்ட அம்மா அப்பா ஜாலி தாங்க கேளுங்க ஜாலி டைப் ஃபன் இல்ல சரி அம்மாவா ஜாலி ஆமா மாமியாரா எப்படி அவங்க யார் மாமியாவா அதாவது மாமியாவுமே எங்க அம்மா வந்து மாமியாவெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்கள எப்பயுமே அம்மான்னு தான் கூப்பிட சொல்லுவாங்க அவங்களும் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க மறுபடியும் அக்கா அதே கேள்விக்கு தான் வந்திருக்கிறாங்க நீ அம்மா தான் கூப்பிடுவாங்க நானும் கண்ணுங்கிற வார்த்தை தவறாதான் இருப்பேன் பேரு விட்டு கூட கூப்பிடல 2 பேர்த்தையும் கண்ணு பசங்களும் எப்படி கூட அப்படிதான் பிள்ளைங்களையும் கூப்பிட்டேன் கண்ணுங்கிற தவற மாட்டேன்